ஹலோ காய்ஸ், வீட்டிலே உள்ள பொருளை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். இந்த ரெசிபி வந்து என் மாமியாரோட ரெசிபி. அவங்க வந்து வீட்டிலே வந்து இது குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் பெரியவங்க நம்மளுமே சாப்பிட்லாம். இது எப்படி அப்படின்றது நான் வந்து சொல்கிறேன். இதுக்கு வந்து தேங்காய் வந்து இது நான் ஒரு அரை மூடி தான் வந்து வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் குவான்டிட்டிக்காக நான் பண்ணேன். ஸோ 1 கப் வந்து பொட்டுக்கடலை, 1 கப் வந்து நிலக்கடலை, அதுக்கப்புறம் வந்து எள்ளு வந்து அரை கப்பு, அதுக்கப்புறம் வந்து 3/4 கப்பு வந்து ஜாக்ரி, அதாவது வெல்லமும் வந்து பொடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பேனில் வந்து வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். இப்போ நம்ம அதெல்லாம் வந்து ஆறினோன்னே அந்த பொருளெல்லாம் 1 பை 1 சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து 1 பாதியமாக அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அப்புறம் வந்து எள்ளு, இதெல்லாம் வந்து 1 பாதியமாக அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து வெல்லத்தை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டா, இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நல்லாவே ஃபுல்லாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் நான். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் 1 பாதியமாகவே சாப்பிட்டா அது கொஞ்சம் நல்லா கடிப்படும் போது நல்லாவே இருக்கும். இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் நல்லாவே அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உடனே வந்து அதை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து வேறு எதுவுமேலாம் ஆட் பண்ணிக்கல. உடனே அதை பிடிக்க ஆரம்பித்தா நல்லாவே லட்டு மாதிரி அந்த ஷேப்புக்கு வந்துச்சு. உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் தூளா பொடியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கீ கூட ஆட் பண்ணி அதை வந்து பிடிச்சிக்கலாம். இதுதான் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து இருந்துச்சு. உங்களுக்கு இன்னும் கூட ஸ்வீட் வேணும்னா ஒரு ஃபுல் கப் கூட நீங்கள் ஜாக்ரி வந்து ஆட் பண்ணிவிட்டு கூட சாப்பிட்லாம். இதுவே எங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட பிக் ஃபேன் வந்து மேகா தான். நாங்கள் ஊரில் இருக்கும்போது எங்கள் அத்தை வந்து அடிக்கடி செஞ்சு தருவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஷேப் வந்து லட்டு ஷேப் அழகாக பர்ஃபெக்டாக வரும். எனக்கு அந்தளவுக்கு வரல. அவங்க இது மாதிரி நிறையா ரெசிபீஸ்லாம் வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், குக்கிங் அந்த மாதிரி ரெசிபீஸ்லாம். அவங்களோட ரெசிபிலாம் 1 பை 1 நான் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லட்லேயே வந்து இன்னுமே நிறையா ஹெல்த்தி விஷன்ஸ்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த லட்டு வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதை ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை முக்கியமாக வந்து ஃப்ரிட்ஜில் தான் வந்து வச்சுக்கணும். ஏன்னா தேங்காய் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால எதுவும் கெட்டு போயிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லாம். இதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.